கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை இந்த மாலை வேளையிலே சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்கள் மத்தியிலே உமது அடிமையாகிய நான் கடந்து வந்திருக்கிறேன். ஊத் என்ற தேசத்திலே யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பு விலகவனுமாய் இருந்தான். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, அவன் பொல்லாதவைகளே எல்லாம், ஆனால் அவனுடைய சரீரத்தில் பிடிக்கப்பட்ட வியாதியினால் அவன் புறம்பே தள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் தேவனை பற்றி கொண்டான். தேவனுக்குள்ளே அவன் உறுதியாக இருந்தான். அவனுடைய ஆடு மாடுகள் சாத்தான் என்ன செய்யறான்? கர்த்தரை பார்த்து சொல்றான், சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டு தெரிந்து வருகிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இப்படியா யோபு 8 முதல் வசனத்தில் அதிகாரத்திலே யோபின் ஆகமத்திலே 8வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகவனுமாய் அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்ற நன்கு தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நாம் உண்மையும் உத்தமாய் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தான். தன் சொத்து, ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் சொத்து முடிக்கப்பட்டான். நில வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் ஒன்றும் இல்லாது இருந்தான். அவன் தேவன் மேல் பற்றுதலாக இருந்தான். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று உறுதியாக இருந்தார். அன்பு தேவ ஜனங்களே, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் செமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதை எழுந்தீர்களோ, உங்களுடைய சரீர பலகமான காரியங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தின் தேவைகள், பாரங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தர் he is blessing for everybody peoples. So the Lord forget them, Lord. You love the nice, Lord. Lord, help me in my life. Blessing to all. நன்றி. உங்களோடு கர்த்தர் பேசுவார். இந்த ராத்திரி வேளையிலே நீ பேசுவாப்பா. என்னுடைய குறைபாடுகளை எல்லாம் எடுத்து போட்டு நிறைவாய் என்னை நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.